பன்முக எதிரொலிப்பு. இரண்டு சமதள ஆடிகளை எடுத்துக்கொள்வோம். அவற்றை ஒன்றுக்கொன்று செங்குத்தாக பொருத்தி அவற்றிற்கு இடையில் ஒரு பொருளை வைப்போம். இப்போது கண்ணாடிகளில் பிம்பங்களை காண இயலும். நம்மால் 3 பிம்பங்களை காண முடியும். அதாவது 2 சமதள ஆடிகளை பன்முக எதிரொலிப்புன்னா என்னென்னா, இப்படி ஒரு ஆடியையும் இப்படி ஒரு ஆடியையும் ரெண்டையும் 90 டிகிரி கட் பண்ணுற மாதிரி 2 ஆடியை பொறுத்துட்டு இடையில ஒரு பொருளை வச்சோம்னா அதோட பிம்பம் 1 2 3 இடங்களில் வந்து தோன்றும். இங்கே தோன்ற பிம்பம் திரும்ப இங்கே எதிரொலிக்கும். இதை தான் நம்மளால் 3 எதிரொலிப்பை காண முடியும். இதைத்தான் பன்முக எதிரொலிப்புன்னு சொல்கிறோம். கலைடாஸ்கோப்பில் பயன்படுத்துகிறதும் பன்முக எதிரொலிப்பு தான். இந்த வசந்த மாளிகை படத்தில் சிவாஜி இருக்கும்போது நிறைய கண்ணாடி வச்சு நிறைய கண்ணாடியில் சிவாஜியோட பிம்பம் தோன்றும். அதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். ஐ படத்தில் விக்ரம் வெயிட் லிஃப்ட் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுவார். அப்போவும் அந்த மிரர் அதை சுற்றி நிறைய இதில் அதை சுற்றி 2-3 கண்ணாடி வைக்கிறப்போ அதை நிறைய விக்ரம் அந்த ஃப்ரேம்குள்ளே வருவார். கண்ணாடிக்குள்ளே பிம்பங்களை தோன்றுவார். இதுவும் பன்முக எதிரொலிப்பு தான். சலூன் கடை கண்ணாடியில் பார்த்தாலும் 2 கண்ணாடி ஆப்போசிட் வச்சுருக்கும் போது அங்கேயும் பன்முக எதிரொலிப்பு தத்துவம் தான் செயல்படுது.